தமிழ்நாட்டு மக்களை எல்லா நேரமும் திமுக அரசால் ஏமாற்ற முடியாது என பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றாக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்து 2 மாதங்களுக்கு மேலாகியும் அத்திட்டம் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என்றும், அரசு ஊழியர்களை திமுக அரசு ஏமாற்றுவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது, சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவது, அரசு வேலைகளை வழங்குவது, தனியார் நிறுவனங்களில் 75% பணிகளை தமிழக இளைஞர்களுக்கு ஒதுக்கீடு செய்வது போன்றவை நனவாகக்கூடிய திட்டங்கள் ஆகும். ஆனால் இந்த நனவு திட்டங்களையே செயல்படுத்தாமல் கனவு திட்டங்களாகவே மாற்றிய திமுக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்து 2030 ஆண்டுக்குள் கனவு திட்டங்களை செயல்படுத்தப் போவதாக கூறுவது, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டத்துக்கு போவதாக கூறுவதற்கு ஒப்பானதாகும் என்று அவர் விமர்சித்துள்ளார். இன்னும் சில வாரங்களில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு மறக்க முடியாத பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் புகட்டுவார்கள் என அன்புமணி தெரிவித்துள்ளார்.